தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டில் மாவட்ட சுகாதார அலுவலகம் முன்பு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், சுகாதாரத்துறை இயக்குநரகத்தால் அனுப்பப்பட்டுள்ள கோப்புகளுக்கு உடனடி ஒப்புதல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சாலையின் ஓரத்தில் பிளாஸ்டிக் மற்றும் மருத்துவ கழிவுகளை எரிப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைகின்றனர். குப்பைகள் எரிக்கப்படுவதால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானில் திடீரென பலத்த சத்தம் எழுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மன்னார்குடி மற்றும் கூத்தாநல்லூர், வடுவூர், நீடமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானில் திடீரென பலத்த சத்தம் ஒன்று கேட்டுள்ளது. இதனால் வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அச்சமடைந்தனர். இந்த நிலையில் இந்த சத்தம் ராணுவ பயிற்சி விமான ஒத்திகையின் போது ஏர் ரிலீஸ் செய்யும் சத்தம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே முட்லூர் பகுதியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடுதியில் இரவு நேர காவலர் இல்லாததால் சமூக விரோதிகள் விடுதிக்குள் வந்து அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் அச்சத்துடன் விடுதியில் தங்கி பயின்று வருவதாகவும் மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர விவசாயிகள் கூட்டத்தில் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செல்போன்களை பார்த்துக் கொண்டிருந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டத்தில் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு தங்களுடைய பிரச்சினைகளை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தனர். அப்போது துறை சார்ந்த அதிகாரிகள் சிலர் விவசாயிகளின் கோரிக்கைகள் மீது கவனம் செலுத்தாமல் செல்போனை பார்த்துக் கொண்டிருந்துள்ளனர். இதன் மூலம் இது குறைதீர்ப்பு கூட்டமல்ல, கண் துடைப்பு கூட்டம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி தருவதாக குற்றம் சாட்டி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பணிமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் கிடங்கல் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனையில் தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கி அதிகாரிகள் பணி வழங்குவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து நிரந்தர ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அரசு பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனில் திளைத்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் கர்ப்பிணி உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனையின் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனுசுவள்ளி என்பவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தவறான சிகிச்சையால் அங்கு அவர் கோமா நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.